அதுக்கப்புறம் இந்த தயாநிதி மாறன் ஒரு ஆள், நீங்க பாருங்க, எல்லாமே ஒரு அநாகரிகத்திற்கு இலக்கணமாக இருப்பவர்கள் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார். அந்த தயாநிதி மாறன் நம்ம ஊரை சேர்ந்த வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன். உங்களுக்கு ஏண்டா எரியுது? ஒரு தமிழச்சி பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறது, இந்த பயங்கெல்லாம் யாரு? ஓங்கோல் மன்னர்களா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாரும் தமிழனையில ஓங்கோல்காரன் அப்படின்னு. அந்த ஆள் சொல்றாரு, யூ ஆர் நாட் எலெக்டட், யூ ஆர் செலக்டட். நான் கேட்கிறேன் தயாநிதி மாறன், உங்க தோப்பனார் செத்ததுனால யூ ஆர் செலக்டட், நாட் எலெக்டட். மத்திய சென்னை வேட்பாளரா முரசொலி மாறன் சாகலைன்னா தயாநிதி மாறனுக்கு சீட்டு உண்டா? கிடையாது. சரி, 1967 நீங்க ஆட்சிக்கு வரீங்க. அண்ணாதுரை எப்படி சிஎம் ஆனாரு? மேல் சபை மூலமாக சிஎம் ஆனார். வெக்கம் கெட்டவனே, திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்காவது வெக்கமான ஈச ரோசம் சூடு சொரணை இருக்காரா? பார்லிமெண்ட்ல பேசுறீங்க, ஒரு நிதியமைச்சரை பார்த்து செலக்டட்னு. உங்க அண்ணாதுரை சிஎம் ஆனது மேல் சபை மூலமா, செலக்டட் நாட் எலெக்டட். வெட்கங்கிட்ட கூட்டம். எவ்வளவு கேவலமானவங்களா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நான் எம்எல்ஏக்கு நிக்கல, தேர்ந்தெடுக்கப்படல, நான் சிஎம் ஆக மாட்டேன்னு சொல்லி இருக்கணும்ல உங்க அண்ணாதுரை? சொன்னாரா? நீ பேசுற பார்லிமெண்ட்ல கான்ஸ்டிடியூஷன்ல ராஜ்யசபான்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அந்த மரியாதை தெரியுமா தயாநிதி மாறனுக்கு? வெட்கம் வேண்டாம், சூடு சுரண வேண்டாம். சும்மா ரோட்ல போற தீப்புரை ஆர்வம் மாதிரி பார்லிமெண்ட்ல பேசலாமா நீ? தீப்புரை ஆர்வம் வெற்றி கொண்டான். அப்ப இங்க ரோட்ல பேசுற மாதிரி, முச்சந்தில பேசுற மாதிரி பார்லிமெண்ட் ஹவுஸ்ல பேசலாமாயா? அதுக்கான ஒரு எட்டிக்கெட் இல்ல. காரணம் என்ன? தரங்கட்டவர்கள் பாராளுமன்றம் போய்விட்டார்கள். 40 பேர் இருக்காங்கிறான். 40 பேர் என்ன பிரயோஜனம்? சபை நடுவே நீட்டோலை வாசியா நிற்பான், குறிப்பறிய மாட்டாதவன் நன் மறந்து ஔவையார் சொல்லியிருக்கார். நான் சொல்ல, எச் ராஜா சொன்னாக்க ராஜா சர்ச்சை பேச்சுருவான். ராஜா சொல்லல, 40 பேர். என்ன பிரயோஜனம் பார்லிமெண்ட்டுக்கு போய்? நான் கேட்கிறேன், இந்த சூனா வெங்கடேசனால மதுரைக்கு 100 ரூபாய் வாங்கிட்டு வர முடியுமா? என்ன பிரயோஜனம்? எதுக்கு ஓட்டு போட்டோம்? சீனிவாசன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தா கதையே வேற.